சாட்டையால தான் தாவேக்கா ஜெயிச்சிருச்சு. அவர் பேசி 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 பேசியே தாவேக்காவை ஜெயிக்க வச்சிருப்பாரு. சாட்டையால தான் உண்மையில தாவேக்கா ஜெயிச்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, சாட்டையால என்டிகேவை குழி தோண்டி புதைச்சிட்டாருன்னு சொல்லணும். சாட்டையால என்டிகேல டெபாசிட் இழந்ததுன்னு மிச்சம். சாட்டையால என்டிகேன்னு ஒரு கட்சி இப்போ பிற்காலத்தில் இல்லாத அளவுக்கு மாற்ற போறது இந்த சாட்டையால தான். சாட்டையால நாம் தமிழர் கட்சிக்கு வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு ஒரு சில இடத்துல பதில் சொல்ல முடியாதுன்னு சாட்டையால தான். சாட்டையால மட்டும்தான் மற்றவங்களை வந்து கேவலமாகவும் அசிங்கமாகவும், ஏன் அவர் ஏதாவது இந்த கட்சியை பத்தி சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து அந்த குடும்பமே கிறுக்கு குடும்பம், அவர் மட்டும் கிறுக்கு குடும்பம் மாட்டாரு, அவர் குடும்பமே கிறுக்கு குடும்பம்னு சொல்லிட்டு கிறுக்கா மாத்திடுவாரு. கரெக்டா சாட்டைமாவனே வந்து 2024 ஆரம்பிச்சு 2026 2 வருஷம் நான் இல்லாம வாயில பிளாஸ்டிக் போட்டு ஒட்டிட்டு எங்கேயாவது அர்ஜென்டினா பக்கம் போயிருந்தேன்னா தாவேக்கா தமிழ்நாட்டில் ஆட்சியே வந்திருக்காதுல. நான் தான் பேசி பேசி தாவேக்கா ஜெயிக்க வச்சுட்டேன். ஆமாடா, கரெக்டு தான்டா. நீ என்ன பண்ணிருக்கணும்னா வாயில பிளாஸ்டிக் ஒட்டிட்டு சத்தடாம 2 வருஷம் இருந்திருந்தாங்கன்னா அந்த 8% ஓட்டாவது மிஞ்சி இருக்கும். ஆனா நீ என்ன பண்ணா நீ வந்து லாஸ்ட் வரைக்கும் கத்தியே விஜய் அவர்களை ஒருத்தரை மட்டுமே கடிக்கணும்னு சொல்லிட்டு எதுக்காக கட்சி ஆரம்பிச்சோன்னு மறந்து விஜய் அவர்களை எதிர்த்து ஏண்டா 5 வருஷம் வந்து ஆட்சி பண்ணாலும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுதான் நீ ஆட்சிக்கு வரணும். நீ ஒருத்தன் அதாவது அவர் கரெக்டா இருந்தார், யாரை எதிர்க்குமோ எதிர்த்து ஆட்சி அமைச்சிட்டார். நீ என்ன பண்ணிருக்கணும், நீ கரெக்டா டிஎம்கேவை எதிர்த்துருக்கணும். நீ எதிர்த்தியா? இல்லல்லாம். நீ என்ன பண்ணிட்டு இருந்தா விஜய் அவர்களை மட்டுமே கடிச்சிட்டு இருந்தா கடைசியில முக்காடு போட்டு உட்கார வச்சிட்டாங்க. இதானே நான் பேசினால தாவேக்கா ஜெயிச்சு 108 தொகுதியில வென்றுச்சு. 116 தொகுதியில தோத்துருக்க. என்னால தானே தோத்துருக்கு. இப்ப 108 பெருசா 116 பெருசா? 116 தான் பெருசு. அப்ப ஜெயிச்சதை விட தோத்ததுதான் அதிகம். அப்படி பார்த்தா 116 தொகுதியில சாட்டை துறைமுகன் பேசி தாவேக்காவை தோக்கடிச்சான்னு சொல்லணும். சாட்டை மகனை 0 பெருசா 234 பெருசா சொல்லுமா சாட்டை மகனை? இல்லைன்னா 234 தொகுதியில டெபாசிட் வாங்குறது பெருசா? இல்லைன்னா இதான் சொல்லிட போறேன். இல்லைன்னா வந்து இவங்களாவது 108 எம்எல்ஏ உள்ள வச்சிருக்கிறாங்க. 108 பெருசா 116 பெருசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தெரியுதுல்ல சாட்டை மகனை. நான் கேட்கறது என்னன்னா 234 தொகுதியிலையும் 0 பெருசா இல்லைன்னா டெபாசிட் பெருசா? நீங்க வாங்கினீங்களா? டெபாசிட் கூட வாங்காத அளவுக்கு தோத்தீங்க பார்த்தீங்களா, அது பெருசா? என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா எனக்கு இப்போ 0 தான் பெருசா தெரியுது. ஏன்னா 0 வாங்கினது யாருன்னு பாருங்க. அதாவது எனக்கு என்ன கவலைன்னா ஒவ்வொரு இடத்துலயும் போய் 0 பாருங்க, பெட்ரோல் பல்க்ல 0 பாருங்கன்னு சொன்னோடனே எனக்கு சாட்டை மகன் தான் ஞாபகம் வருவாரு. ஏன்னா அந்த மாதிரி நம்மளால வந்து பண்ணி வச்சிருக்க வேலை அப்படி. ஒரு சீட்டு ஜெயிச்சு உள்ள போறதுக்கு துப்பு இல்லை. பேச்சு மயிரை பார்த்தீங்களா? நீங்க பேச்சு மயிரை பார்த்தீங்களா? உங்களால தான் சொல்லிட்டாரா மயிருன்னு சொன்னா யாரு கெட்ட வார்த்தையை மாற்றி வச்சிருக்கலாம் அப்படின்னு தப்பு இல்லையே. சாட்டை மகன் சொல்றேனாலும் அவர் சொன்னார்ல விஜய் மகனேன்னு சொன்னார்ல, அப்ப சாட்டை மகன் சொன்னா தப்பு கிடையாது. அதே மாதிரி இவரை யாராவது எடுத்து பேசிட்டாங்க அப்படின்னா அவர் குடும்பமே கிறுக்கு குடும்பம்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இவர் சொன்னாருங்க. இலங்கையில ஒருத்தரை பார்த்து சொன்னாரு. நான் ஒண்ணு கேட்கிறேன், இவரை நான் பக்கத்துல தான் விசாரிச்ச வரைக்கும் அவர் குடும்பம்லாம் நல்ல குடும்பம் தான் சொல்றாங்க. பட் இது கொஞ்சம் கிறுக்காகி வெளியே போயிருச்சு, பிடிச்சி கட்டி போடுறதுல இது வெளியே போய் சுத்தி இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கிறுக்கனாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சாட்டமாவனே கரெக்டு தானே? சில பேர் கூட விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. தேர்தலுக்கு முன்னாடி விமர்சனம் பண்ணது கூட சரிங்க. ஆனா தேர்தலுக்கு பிறகு தொடர்ச்சியா பேசுறாங்க. அது ஒரு அஜெண்டாவோட பேசுறாங்க. ஒரு வாரத்துல ஒரு தடவை பேசலாம், பட் டெய்லி பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஏன்னா அதோட அளவு அதிகமாகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் பேசுறாங்க. இந்த அளவு எவ்வளவு இருக்கணும்? அது மீட்டர் இருக்கணுமா, இல்ல அடியில் இருக்கணுமா, இல்ல சென்டிமீட்டரா, இல்ல சென்டா, இல்ல வந்து ஏக்கரா, ஹெக்டேரா அப்படிங்கிறத சொல்லிட்டீங்கன்னா அளந்து நான் பேசுவேன். ஏன்னா இந்த பொதுவாக சொல்லுவாங்க மீட்டர்ல பேசுங்க அப்படி மாதிரி. நீங்க என்ன மீட்டர்னு சொன்னீங்கன்னா அந்த மீட்டர்ல பேசலாம். என்ன பேசணும், எப்படி பேசணும், எதுல பேசணும், எந்த வழியா பேசணும், எங்க உட்கார்ந்து பேசணும், அதையும் சொல்லிட்டீங்கன்னா நான் பேசிடுவேன் எசமா. ஏன்னா நீங்க எல்லாம் சொல்லி தானே எசமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால நீங்க சொல்லி பேச சாட்டை மௌன நீயே மில்லிமீட்டர் எப்படி ப்ரோ எனக்கு சொல்லுவாங்கல்ல. அதாவது இதை வந்து கட்டிங் சொல்லுவாங்க. அதாவது இப்போ இவ்வளோ இருக்குன்னா இதில் பாதி கட்டிங், இது வந்து குவார்டர்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஆஃப், அதுக்கப்புறம் ஃபுல்லு. என்ன மீனிங் எப்படி புரியுது உங்களுக்கு? நான் சொன்னது வரைக்கும் தப்பா புரியுதா? ஏதாவது பாட்டில் அந்த மாதிரி ஏதாவது தெரியுதா? ஒரு ஆள் வந்து அது ஏஏவா இல்லையான்னு தெரியாமையே இவன் உட்காந்து பேசினாங்க. முக்காவாசி பாதி அவதூறு பரப்புறது இவன் தான். ஏதோ இவன் கண்ணால பார்த்த மாதிரியே இவன் கண்ணால எல்லாத்தையும் கேட்ட மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கான். அளந்து பேசணும். நீ போடுறா, டெய்லி வீடியோ போடுறான், அதான்டா தேவைங்க. நீ வீடியோ போடக்கூடாது நீங்க யாரும் சொல்லலையே. நீ வீடியோ போடு, நீ போட்டாதான் ஏன்டா இங்க ஜாலியா இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது கண்டென்ட் மாட்டது இல்லை, நீ போடு. உட்கார்ந்து ஒரு ஆளு பெங்களூர் போயிட்டு வர மச்சில் அவரை ட்ரை பண்ணிட்டு இருந்தாருப்பா சிஎம் விஜய் அவர்கள். உள்ள ஒரு போட்டோ ஏதோ ஒன்று லீக் ஆச்சு. லீக் மீன்ஸ் அவரெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. அது ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஏஐ போட்டோ தான்.
அவர் உள்ள வச்சிருக்கிறது சரக்கு அப்படின்னு சொல்லி உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அவர் சரக்கு அடிச்சுட்டு போறாருங்க அப்படின்னு சொல்லும் போது இவர் சொல்றாரு, அது அவங்க தனிப்பட்ட பர்சனல் விஷயம், உள்ள வேற ஏதாவது இருக்கா. ஏடா ஏதாவது சொல்லிட போறேன்டா, எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம நீயே உட்காந்து அவதூறு பேசிட்டு இருப்பா. இவன் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா பாதி இது எப்படி இருக்கும்னா, ஏதோ இவன் நேர்ல பார்த்த மாதிரியும் இது நேர்ல நடந்ததா உட்காந்து கேட்ட மாதிரியும் எல்லாம் இவன் சொல்றதெல்லாம் அப்படிதான் இருக்கும். இதுல முக்காவாசி நீங்க அப்படி அலசி பாத்தீங்கன்னா பாதி பொய்யா இருக்கும். அப்போ ஒன்னெல்லாம் வந்து நீ பேசுறதே உட்காந்துட்டு ஒரு கூட்டம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன்னா யார் தற்கொலை கூட்டம் தெரியும். அது மாதிரி தற்கொலை தினமா நீங்க கேட்கறதெல்லாம் திரைன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவே தெரியும் யார் இங்க தற்கொலை கூட்டமா பின்னாடி சுத்திட்டு இருக்கிறாங்கன்ட்டு. பிரபாகரன் அவர்கள் பேரை எடுத்து நீங்க ஏதோ தமிழின புரட்சி மாதிரி ஒருத்தன் பேசுறான், பிரபாகரன் இருந்த இடத்துல இருந்தான்னா அங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்றாங்க. ஏன்டா யார் கூட நான் கம்பேர் பண்றது? நீ யாரை வச்சுடா நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க அரசியல் பண்ணல, தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க பேசுறீங்க இல்ல. ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் போடுவோம், தமிழன் புடுங்க. நீங்க தமிழுக்கு நீங்க என்னடா போராடினீங்க? இங்க ஒருத்தன் நிறைய பேசணும். இந்த நாம் தமிழர் கட்சிகளை சேர்ந்த ஒரு சில பேரை தற்கொலையா மாத்திட்டு இருக்காங்க. இங்க ஒரு சில பேர் தமிழுக்காக போறாங்க, தமிழனுக்காக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க உள்ள. அவங்களெல்லாம் உள்ள எடுத்து போட்டு தமிழ் தேசியம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அத்தனை பேர் முட்டாளாக்கிட்டு இருக்கிறீங்களா நீங்க? இங்க வந்து வேணாம் சரி விட்டுறலாம், இங்க நிறைய பேசக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். இவன் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கிறான். இவன் பேச தண்டவாளம்லாம் வெண்டவாளம் ஏத்தலாம் பாருங்க. அவன் நம்ம ஏத்தணும் இல்லை, அவனே ஏத்திப்பான். இப்ப நாளா கொண்டு வந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி எனக்கு நான் சொல்றேன் எழுதி வச்சுங்க. இவன் சொல்றான் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சு, எதுனால எழுதி வச்சுங்க. நான் சொல்றேன் இவனை நீங்க எழுதி வச்சுக்கிடுங்க. சீமான் அவர்களை வெளியே துரத்திட்டு இவன் வந்து நாம் தமிழர் கட்சி டேக் அவுட் பண்ணலாம். என் பேரை மாத்திக்கிறான். அவன் பேரை தானே மாத்தணும்னு சொன்னான். அதே மாதிரி நானும் என் பேரை மாத்திக்கிறேன்.